நமது ஆறு படையரல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக திருப்புகள் பதிவை பார்த்துட்டு வரக்கூடிய முருக பக்தர்கள் அனைவர் வாழ்விலும் நமது முருகப்பெருமான் ஐயா எந்தவித தடையும் இன்றி மனமாற அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முருகப்பெருமான் ஐயா கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு வந்து பாத்தீங்கன்னா 24 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை திருப்புகள் வந்து முற்று பெற்று விட்டது. இப்ப வந்து நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக நான் இப்படி பாட்டா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளையாவது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எல்லோருமே திருப்புகளை வந்து தேட ஆரம்பிப்பீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து இந்த பார்ட்டாக நமது முருகப்பெருமான் ஐயா அருளால நானுமே இந்த பாட்டாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் இப்ப பழனி திருப்புகள்ல முதல் திருப்புகள் தெரியணும் இல்ல 10வது திருப்புகள் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து பார்ட் 10 எடுத்து பாத்துக்கலாம். அப்படி வந்து படை வீடு ஆறுபடை வீட்டு திருப்புகள்ல வந்து ஒரு படை வீடு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து முற்று பெற்று இருக்கும். அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். அதற்காக தான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், குழப்பம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானும் முதல் திருப்புகள் பார்ட் 1ஆவும் 2வது திருப்புகள் பார்ட் 2 அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம பகுதி 24ல வந்து நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமது முருகப்பெருமான் ஐயா திருப்புகள் பாட நமது பூஜனமுக்கும் நமது அருணகிரிநாதர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் ஐயா நானும் போட்டோ வந்து வாங்கி வழிபாடு செய்யணும் அப்படின்னு எனக்கும் மனசுல தோணிட்டே இருந்தது. எதிர்பாராத விதமாக நமது ஜேஎஸ்கே கோபியன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கலர் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்டையும் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் ஐயா வந்து ஃபேஸ் வந்து பார்க்கும் பொழுது ரொம்பவுமே எனக்கு உயிரோட்டமா இருக்காங்க. நீங்களும் பாருங்களேன், திருப்புகள் பாட நம்ம அருணகிரிநாதர் ஐயாவுமே நம்ம வீடு தேடி ஓடி வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அது நான் நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அருணகிரிநாதர் ஐயா வந்து போட்டோ கிடைத்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா உடனே என்னால முடிஞ்சது உடனே டக்குன்னு பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் போட்டு இப்போதைக்கு வச்சிருக்கேன். அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ போல ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கும் அருணகிரிநாதர் ஐயா போட்டோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல இது போன்ற போட்டோ தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சைட்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அருணகிரிநாதர் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்றேன். நீங்க என்னை போலவே பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சாலும் வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். விநாயகர் துதி நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன கீழசேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். முதலாவது படை வீடாகிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி. 2வது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க. தாரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதாவிக்கும் கொடி மதனே வீர் சரைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் உடனே செரிக்கும் பிற என புண்படுமென புன்கவி சில பாடி இருக்கும் சிலர் திருச்செந்திளையுரை துய்ந்திட அறியாரே அரிக்கும் சதுர் மறைக்கும் பிற மனுக்கும் தெரிவரிதான அரிச்செஞ்சடை முடி கொண்டிடு மறக்கும் புரி தவ பார கிரிக்கும் பணன் முனிக்கும் கிருபை வாரிக்கும் குரு பரவாழ்வே கிளைக்கும் திரளர கண் கிளை கெட கன்றிய பெருமாளே. அடுத்ததாக 3வது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க. குறித்த மணி பணித்து கிளை திருத்தியுடன் தீர்க்குழலை குழைத்து முடித்திளை சுருளை பிளவோடே குதட்டியது புதட்டை மடி தயிர் பாயிலிட்டு அழைத்து மறுகொடுத்துணர்வை கெடுத்து நக குறியாலே பொறித்த தனைத்து மன செருக்கினர் கை பொருட்கவர புணர்ச்சி தனிர் பிணிப்படுவித்திடுமாதர்
தலையிற் செலுத்து மன பிரமத்தையற பிரசித்த முற புரித்தருளி திருக்கழலை தருவாயே. பறித்த தலை திருட்ட மன குறுக்கள் அசட்டுருக்கள் இடை பழுக்களுக கழுக்கள் புக திருநீரு பரப்பிய திருப்பதி புக்கண புனாலிற் கணத்த சொல்லை பதித்தெழுதி புகட்ட தீரர் கவிராசா. செரித்த சடை சசித்தறிய தகப்பன் மதி துகப்பனென சிறு கவழு தருட்கருணை பெருவாழ்வே. திகழ்படு செய்ப்பதி குழனை அடுத்தடிமை படுத்த அருட்டிரு பழனி கிரி குமர பெருமாளே. அடுத்ததாக 4வது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க. வார்குழல் விரித்து தூக்கி வேல் விழி சுழற்றி பார்த்து வாவென நகைத்து தோட்டு குழையாட வாசக முறைத்து சூத்திர பாவையனுறுப்பை காட்டி வாசனை முளை கச்சாட்டி அழகாக சீர்களை நெகிழ்த்து போர்த்து நூலிட நெளித்து காட்டி தீதைய நடித்து பாட்டு குயில் போல சேருற அழைத்து பார்த்து சார் உற மறுத்திட்டாட்டி சீர்பொருள் பறிப்பொய் கூத்தருறவாமோ. சூரர்கள் பதைக்க தேர்கள் ஆணைகள் அழித்து தாக்கி சூர்கிரி கொளுத்தி கூற்றிடும் வேளா தூமொழி நகைத்து கூற்றை மாலிட உதைத்து கோத்த தோளுடைய நப்பற்கேற்றி திரிவோனே. ஏரணி சடை சிப்பார் சொல்லாரணி சிறக்க போற்று மேரெளி நிறத்து கூர்த்த மகவோனே. ஏடனி குழைச்சி தூர்த்த வாடகி குரத்தி கேற்ற ஏரக பொறுப்பிற்பூத்த பெருமாளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் மட்டுமே கொடுப்பேன். நான் நேரடியாக வந்து உங்களுக்கு வீடியோ பதிவும் கொடுப்பேன். இரண்டுமே உங்களுக்கு மாறி மாறி வரும். அதற்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திருப்புகழ் வார்த்தைகளை வந்து நீங்க தவிர்க்காம வந்து நீங்க வார்த்தைகளை வந்து கேட்கணும், வீடுகளிலும் ஒழிக்க விடணும். இது வந்து உண்மையாலுமே மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து காணாமையா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.